டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திகார் சிறையில் தற்போது கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டுள்ளார். கெஜ்ரிவாலை பதவி நீக்க கோரிய மனு தற்போது இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைக்கிறார். ஆண்டன், இது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. ஆண்டன், தற்போது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அண்மைச் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஏற்கனவே ஒரு மனுவானது டெல்லி உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் திகார் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடியே உத்தரவுகள் பிறப்புவதை தடுக்க கோரிதான் ஏற்கனவே ஒரு பொதுநலவுக்கான தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை மார்ச் 28ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதனைத் தொடர்ந்துதான் விஷ்ணு குப்தா இந்து சேனா என்ற அமைப்பினுடைய தலைவர் விஷ்ணு குப்தா சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு புதிதாக பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை அந்த முதல்வர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து மத்திய அரசு மற்றும் துணைநிலை ஆளுநர் அரசியல் சாசனப்படி டெல்லியை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த மனுதான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். இதுபோன்ற விஷயங்களில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும்? நீதிமன்றம் என்பது சட்ட ரீதியாக செயல்படக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது நீதிமன்றம் எங்காவது ஒரு இடத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியையோ அல்லது ஆளுநர் ஆட்சியையோ அமல்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஸோ அது முதலமைச்சர் டெல்லி அதாவது சிறையில் இருந்து கொண்டே முதலமைச்சர் பதவியில் தொடர்வா என்பது தொடர்பாக அது அவருடைய விருப்பம். அது தொடர்பாக சட்ட ரீதியாக நீதிமன்றம் எந்த உத்தரவினும் பிறப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது துணைநிலை ஆளுநர் ஆட்சி அமல்படுத்துமாறு உத்தரவிடுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறி தற்பொழுது அந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கின்றது. மனுதாரரை பொறுத்தவரையில் அந்த மனுவை தாங்கள் திரும்ப பெறுவதாகவும் துணைநிலை ஆளுநரிடம் இதனை ஒரு மனுவாக கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ஆண்டன்.